பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஆடு வளர்ப்பில் இருக்கும் ஒவ்வொரு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 30 நாளில் ஆடு 10 கிலோ வரைக்கும் எடை கூடுமா? எந்த தீவனம் கொடுத்தா வேகமாக வளர்ச்சி கிடைக்கும்? எந்த தவறுகளை செய்தால் எடை கூடாது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையான பதிலை பார்க்கலாம். என் சேனல் முத பார்க்குறதுக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. ஏன் ஆடுகள் எடை கூடலை அப்படின்னா, பலர் நல்ல இன ஆடுகள் வாங்குகிறாங்க, நல்ல பணமும் செலவு செய்கிறாங்க. ஆனால் 3 மாதம் கழிச்சும் ஆடு சரியாக எடை கூடலை அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன தெரியுமா? சரியான தீவனம் இல்லாதது தான். புரதச்சத்து குறைவு, குடற்புழு பாதிப்பு, போதுமான தண்ணீரும் இல்லாமையாக இருக்கலாம். அதே மாதிரி கனிம சத்து பற்றாக்குறையாக இருக்கலாம். இந்த 5 காரணங்கள் இருந்தால் எந்த இன ஆடாக இருந்தாலும் வளர்ச்சி குறையும். ஆடு எடை கூட முக்கியமான சத்துக்கள் என்ன தெரியுமா? ஆட்டுக்கு நம்ம மனுஷங்களை போலவே சத்துக்கள் ரொம்ப ரொம்ப தேவை. புரதச்சத்து உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரதம் கிடைக்க உணவுகள் என்ன தெரியுமா? கடலை பிண்ணாக்கு, பருத்தி பிண்ணாக்கு, சோயாபீனு, அசோலா. இதெல்லாம் நம்ம போட முடியுமா அப்படின்னு கேட்டால், வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் எடுக்கணும் அப்படின்னா எல்லாமே பார்த்து தான் ஆகணும். அடுத்து கார்போஹைட்ரேட், இது சக்தி தரும். மக்காச்சோளம், கம்பு, சோளம் இதெல்லாம். அடுத்து கனிம சத்து, எலும்பு வளர்ச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப உதவும். மினரல் மிக்சர் ரொம்ப ரொம்ப அவசியம். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள். இப்போ 30 நாள் எடை கூட்டும் ஒரு தீவன திட்டம் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, காலையில் ஒரு பசுந்தீவனம் 2 கிலோ கொடுக்கலாம். மதியம் பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான தண்ணி நல்லா கொடுக்கலாம். சாயங்காலம் பார்த்திங்கன்னா கலப்பு தீவனம் அது கொடுக்கலாம். அடுத்து கலவை பார்த்திங்கன்னா 40% மக்காச்சோளம், ஒரு 20% கடலை பிண்ணாக்கு, 20% கோதுமை தவிடு, 10% மினரல் மிக்சரு, 10% ஃப்ரான். இந்த கலவை நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ அசோலாவின் முக்கியத்துவம் பார்க்கலாமா? அசோலா மிகவும் மலிவான புரதச்சத்து உணவுன்னு சொல்லலாம். வீட்டிலையே வளர்க்கலாம். ஒரு ஆட்டுக்கு 200லேருந்து 300 கிராம் வரைக்கும் தினமும் கொடுக்கலாம். இது எடை அதிகரிப்பில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. அடுத்து குடற்புழு நீக்கம். பல தீவனம் மட்டும் கவனிக்கிறாங்க, ஆனால் குடற்புழு நீக்கம் பண்ண மாட்டாங்க. அது தவறான செயல். குடற்புழு நீக்கம் செய்யலை அப்படின்னா சாப்பிட்ட உணவு வீணாகும், எடையும் கூடாது. அதனால் என்ன செய்யணும்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்கம் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். தண்ணீரோட அவசியம் நிறைய பேருக்கு தெரியுது கிடையாது. ஆடு தானே அப்பப்போ குடிச்சுக்கும் அப்படி சொல்லிட்டு சுத்தமில்லாத தண்ணீர் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் தவறான செயல். ஒரு ஆட்டுக்கு தினமும் 3லேருந்து 5 லிட்டர் சுத்தமான தண்ணீர் தேவை. தண்ணி குறைஞ்சிச்சு அப்படின்னா தீவனம் குறைவாக சாப்பிடும், வளர்ச்சியும் குறையும். நம்மளே தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதனால் தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம். இப்போ எடை கூடாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நம்ம செய்கிற ஒரு பெரிய தவறு தான் ஒரே பசுந்தீவனமாக கொடுக்குறது. மினரல் மிக்ஸ் சில பேர் கொடுக்கவே மாட்டாங்க. அடுத்து குடற்புழு நீக்கம் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி சுத்தமில்லாமல் தண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப ஒரு சின்ன தெருவில் நிறைய ஆட்டுகளை நெரிசலாக அடைச்சி வைப்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக செய்யாதீங்க. இதெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக ஆடு எடை கூடவே வாய்ப்பில்லை. உண்மையில் 10 கிலோ கூடுமா? எடை கூடுமா? கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். அது என்னென்னா, ஒரு ஆட்டோட வயசு, இனம், உடல்நிலை பொறுத்தது. சரியான பராமரிப்பில் 30 நாளில் 5லேருந்து 10 கிலோ வரைக்கும் வளர்ச்சி பெற வாய்ப்புள்ளது. எதுனா நம்ம அதோட வயது, இனம், உடல்நிலை. ஆனால் 10 கிலோ எடை கூடுறதுங்கிறது ஒரு வாய்ப்பில்லாத செயல்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு மாதத்தில் எப்படி 10 கிலோ கூடும்? ஒரு 3 கிலோ வரைக்குமே வெயிட் போடலான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் 10 கிலோ எடை போடுறதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சால் முடியும். எதுவுமே முடியாதுன்னு கிடையாது, நம்மளால தான் இருக்குது. ஒரு லாப கணக்கு பார்க்கலாமா? ஒரு ஆடு 5 கிலோ கூடினா 1 கிலோ 600 அப்படின்னா 5 × 600 3000. அப்போ 100 ஆடு இருக்குது அப்படின்னா
3 லட்சம் கூடுதல் வருமானம் கிடைக்கலாம். ஓகேங்களா? இப்போ வெற்றி பெற விவசாயிகளோட ரகசியம் வந்து ஒன்று சொல்ல போகிறேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆடு வளர்ப்பாளர்கள் தீவன திட்டம் வந்து பின்பற்றுவாங்க. ஓகேங்களா? மினரல் மிக்சர் வந்து அவங்க வந்து தீவனம் கொடுக்கும்போது அதையும் சேர்த்து கொடுப்பாங்க. குடற்புழு நீக்கம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக செய்வாங்க. அதே மாதிரி சுத்தமாக வந்து பராமரிப்பாங்க. இப்போ எங்கள் தொழுவெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. கூட்டுறதுக்கு எனக்கு கூட்டுறதுக்கு வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அந்த தொழுவை கூட்டி முடிக்க 1.5 மணி நேரம் ஆகும். நம்மளுக்கு இடுப்பு உடஞ்சி போயிடும். அதையுமே ஒரு நாளைக்கு வந்து இப்போ நம்ம வெயில் காலத்தில் அப்படின்னா ஒரு தடவை கூட்டினா போதும். பட் ஆனால் மழை காலம் அப்படின்னா 2 தடவை கூட்டணும். அப்போ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம்னா என்னாச்சு நீங்களே சொல்லுங்கள். அதையுமே நாங்கள் சுத்தமாக தான் வச்சுருப்போம். ஆடு எடை கூடுறது ஒரு ரகசியம் கிடையாது. சரியான தீவனம், சுத்தமான தண்ணி, கனிம சத்து, சரியான பராமரிப்பு இருந்தால் நல்ல வளர்ச்சி வந்து பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சத்தான ஒரு உணவை வந்து கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி பருத்தி கொட்டை இதை வந்து நல்லா தவிடில் இது பண்ணி கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வச்சாலும் ஆடுகளுக்கு நல்லா எடை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே தீவனமாக கொடுக்காம ஒரு 2-3 தீவனம் சேர்ந்து நம்ம கொடுக்கும்போது அதோட எடை வந்து நம்ம கண்கூடாவே அது வந்து வளர்ச்சி பெறதை நம்ம பார்க்க முடியும். அதனால் எடை கூடுறது கூடாது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கே தவிர அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேங்களா? எப்பயுமே ஆடுகளை வந்து சுத்தமாக பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒன்று. ஓகேங்களா? அதனால் சரியான தீவனம் இதெல்லாம் வந்து சுத்தமான தண்ணி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக திட்டமிடலோடு செஞ்சிங்கன்னா 30 நாளில் 10 கிலோ எவ்வளோ இடம் வேணாலும் நீங்கள் கூட்டலாம் நீங்கள் நினச்சா. ஆனால் 10 கிலோ கூடுமா? இப்போ நீங்கள் சாதாரணமாக வளர்க்குறீங்க நான் இதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னா 10 கிலோ கூடுறதுக்கு சான்ஸே கிடையாது. மேக்ஸிமம் 3 கிலோலேருந்து ஒரு 5 கிலோ வரைக்குமே ஏறலாம். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா 10 கிலோ 30 நாள் சாத்தியம்தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களால் முடியுமா? அதாவது 30 நாளில் வந்து நம்ம ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோம். 30 நாளில் வந்து ஒரு 5 கிலோ என்னால் கூட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் ஆடு பற்றி இப்படி ஒரு வீடியோ போடுங்க, இதை பற்றி எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாங்க அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஆடு வளர்ப்பு நண்பர்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் 30 நாளில் ஆடு வந்து 10 கிலோ வந்து எடை கூடுமா, இந்த தீவனம் போதும் அப்படிங்கிற டாபிக். நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.